வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. இன்றைக்கி நாம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிற அகழி ஃபால்ஸுக்கு தான் போகிறோம் மக்களே. நம்ம ஃபேமிலியாக இன்றைக்கி ஒரு நாள் ட்ரிப் போகலாம் அப்படின்ட்டு 2 வீலரில் வரலான்னு தான் பிளானு. ஆனால் 2 வீலரில் வர முடியல, மழையாக இருந்தது. இப்போ காரில் போகிறோம். ஆனால் நம்ம காரில் வந்த நேரம் என்னமோ வெயில் அடிக்குது. வாங்க மக்களே, உங்களோட அகழி சிறுவாணி வாட்டரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க அங்கே போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, மலையோட அழகை பாருங்க. இந்த மாதிரி இயற்கை இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. இங்கே சூப்பராக இருக்குது. நீ கோயம்புத்தூர்லேருந்து 20 கிலோமீட்டர் வந்தோடனே இந்த இயற்கை இலையை ரசிச்சுட்டே போகலாம். நம்ம 2 வீலரில் வரலான்னு தான் பிளான் பண்ணோம். 2 வீலரில் சேஃப்டி இல்லை. ரெண்டாவது மழை வர்ற மாதிரி ஒரு கிளைமேட் கோயம்புத்தூர். இப்போ நான் வந்திருக்கிறது ஜூன் மாதம். இப்போ செகண்ட் 5ல் தான் 5ஆம் தேதி தான் வந்திருக்கேங்க. இன்றைக்கி கேரளா கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிக்குது. நான் உங்கள் அகழி ரிவரு அதை நான் உங்களுக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிறேன். வாங்க மக்களே, அப்படியே போவோம். பாருங்கள், எங்கேயும் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கு தொடர்ச்சியோட மலையோட இதுதாங்க இது மக்களே. பாருங்கள், இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றுக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபால்ஸில் தண்ணி ஊற்றுது. எங்கேயுமே இயற்கை ரம்மியமாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இயற்கையான இதில் ஒன் டே பிளான் பண்ணி குடும்பத்தோடு வந்தீங்கன்னா, குழந்தைகளோடு வந்தீங்கன்னா சூப்பர் என்ஜாய்மெண்ட் ஸ்பாட் மக்களே. நாங்கள் துடியலூர்லேருந்து கணுவாய் வழியாக அப்படியே சின்ன தடாகம் போய், சின்ன தடாகத்துலேருந்து வாங்குற வழியாக ஆனைக்கட்டி போய் இந்த அகழி ஃபால்ஸ் போகிற மக்களே. பாருங்கள், உங்களுக்கு மேப்பில் காமிச்சிருப்பேன். வாங்க மக்களே, அப்படியே போவோம். நம்ம இப்போது கரெக்டாக 1:30 மணிக்கு இங்கே வந்துட்டோங்க. சரி, கொஞ்சம் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவை விருந்து அப்படின்னு ஒரு கடை இருந்ததுங்க. சரி, நம்ம அப்படியே இங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறம் பயணத்தை தொடரலாம் மக்களே. வாங்க, அங்கே என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். கூட்டமே எல்லாம் காத்து மக்களே. ஸ்கூல் திறந்துருக்குல்ல. ஆமாம், கீழே உட்காந்துக்கலாம். இங்கே நம்ம லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் எடுத்துட்டோங்க. நான்வெஜ் ரைஸு எடுத்துட்டோம். நான்வெஜ் ரைஸில் குழம்பு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, உப்பு புளி ரசம் கொடுத்தாங்க. சைடிஷாக
சிக்கன் 65யும் ஒரு செட்டிநாடு கிரேவி வாங்கிட்டுங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. நார்மலாக இருக்குது. நம்ம லஞ்சை முடிச்சிட்டோம். வாங்க அப்படியே நம்ம பயணத்தை போகலாம். வாங்க. ஆனையட்டி மலை ஏறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டோம் மக்களே. செக் போஸ்ட் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரே மலை அழகாக இருக்குது, செழிப்பாக இருக்குது. பேஞ்ச மலையில் நல்லா பசுமையாக இருக்குது. நல்ல டிரைவிங் ஹில்ஸில் ஓட்டி போடாதவங்க இங்கே பழகுது. நம்ம ஹில்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-7-8 கிலோமீட்டர் பக்கமாக வந்துட்டோம். அப்படியே காற்று பயங்கரமாக அடிக்குது. காற்று இந்த பக்கம் இப்போ பேஞ்ச மலைக்கு ரொம்ப பசுமையாகவே இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. மலை எட்டி இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே மலை ஏறி வழியில் போகிற வழியில் இருக்கிற அந்த இயற்கை காட்சியை இதுக்காக பார்வையிட்டு ஒன்றே ட்ரிப் வந்தீங்கன்னா எவ்வளோ வந்தீங்கன்னா அந்த ஆற்றுல குளிச்சுட்டு ஜாலியாக காலையில் ஒரு 10 o'clock வீட்டில் கிளம்பினீங்கன்னா ஈவினிங் 4 o'clockலாம் வீட்டுக்கு போயிடலாம். வியூ பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே தானே வந்து தங்கணும். ஆனையட்டியில் தங்கணும். ஆரா ஜங்கல் ரெசார்ட், ஸ்விம்மிங் பூல்.
எஸ்கேப் டு தி ஜங்கிள். சும்மா போட்டு வச்சிருக்கிறாங்க வேலைக்கு. எங்கே புதுசான போயிடுச்சு சீட்டாக இருக்கா? நானே பார்க்க சொல்ற மாதிரி கேட்டேன். இதுதான் ஆறாயிரம். இந்த போட போய் காலம் முடியும். காலம் இதுதான் ஆனகட்டி பஸ் ஸ்டாண்ட் மக்களே. அங்கே தெரிகிற பாலத்தை தாண்டிங்கன்னா கேரளா ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இந்த பாலம் தாங்க, இந்த பாலத்தை தாண்டிங்கன்னா அந்த பக்கம் கேரளாங்க மக்களே. இந்த டிவைடர் தாண்டினா கேரளாங்க மக்களே. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே லாட்ரி கடையாகவே இருக்குது. ரெண்டு சைடுமே பூரா கேரளா லாட்ரி டிக்கெட் கடையாக இருக்குது. நம்ம இதை தாண்டி நேராக போகணுங்க மக்களே அகலிக்கு. கரெக்டாக இங்கேருந்து ஒரு 12லேருந்து 15 கிலோமீட்டருக்குள்ளே வரும்னு நினைக்கிறேங்க அகலி. வாங்க மக்களே எப்படியே போவோம். இங்கேருந்து ஒரு லெஃப்டில் ரோடு பிரியுது. நம்ம லெஃப்டில் போகக்கூடாது, எதுக்கு கேட்டுக்குவோம். ரைட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, ரைட்டில் தான் போகணும். நான் வண்டி ரிவர்ஸ் எடுத்து அந்த ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். லெஃப்டில் ஒரு ஊருக்குள்ளே போகிற ரோடு. நான் வழி தெரியாமல் இதில் விட்டுட்டேன். இப்போ வண்டியை திருப்பிட்டு நம்ம நேராக தான் போகணும் மக்களே அகலி. நம்ம நேராக திருப்பிட்டு போயிட்டுருக்கோம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 12லேருந்து 15 கிலோமீட்டர் வருங்க மக்களே ஆனகட்டியிலேருந்து. வாங்க மக்களே எப்படியே போவோம்.
நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரோடு எவ்வளவோ பரவாயில்லைங்க. இங்க பாருங்க, கேரளா கவர்மெண்ட் ரோடு ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியுது. ஒரு 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்மளால் போக முடியுது. ரோடு கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருக்குங்க மக்களே. இந்த பிரிட்ஜு தான் கோட்டத்தாரா பிரிட்ஜு மக்களே. இந்த சிறுவாணி ரிவர் தான் இதுவுமே. நாம் அங்கே போகிறது வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம். அகலி வாங்க அப்படியே போவோம். கோட்டத்துறை தான் கோடத்துறை. கல்லு கேரளாலே வாங்கிட்டு போய் 4000. 10 ரூபாய்க்கு கேட்டா
சைடு தெரியாமல் அங்கே போயிட்டு திருப்பிட்டு வந்து இப்போ ரைட் ஹேண்ட் சைடு திருப்பி உள்ளே போயிட்டுருக்கோம். இது உள்ளே கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் போனீங்கனாலே சிறுவாணி ரிவர் அந்த ஃப்ரிட்ஜு வந்துருங்க மக்களே. ஒரு சின்ன ரோடு தான், ஒரு கார் போகிற அளவுக்கு தான் இருக்குது. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போவோம். 2 பக்கம் பூரா வீட்டில் பூரா எல்லாம் மாமரம் பலாமரமாகவே இருக்குங்க. கேரளாவில் எல்லா வீட்லேயும் பலாமரம் மாமரம் எல்லாம் இருக்காது. இப்போ பாருங்கள் மாம்பழம் மாங்காய் பாருங்கள் எவ்வளோ தொங்குது. 2 பக்கம் மாமரங்க, பலாமரம், தென்னை மரம். கேரளா ஸ்டைலே இதுதாங்க மக்களே. சிறுவாணி பிரிட்ஜு தெரியுதுங்களா? இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள். அதுதான் சிறுவாணி பிரிட்ஜு. நம்ம அந்த பாலத்தை மேலே வண்டியை நிறுத்திட்டு நம்ம அப்படியே இங்கே அந்த வியூ காமிக்கிறோம் வாங்க, சிறுவாணி ரிவரை. இதான் மக்களே சிறுவாணி ரிவரு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து தான் நம்ம சிறுவாணி டேமுக்கு தண்ணி வருதுங்க மக்களே. இந்த தண்ணி தான் நம்ம சிறுவாணி டேமுக்கு போகுது. கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த குடிநீராக பயன்படுது. அங்கே தெரியுது பாருங்கள். நம்ம தான் அங்கே தான் போய் குளிக்க போகிறோங்க மக்களே. நான் உள்ளே கீழே இறங்கி உங்களை கூப்பிட்டு போகிறேன் வாங்க மக்களே. நாம் வந்திருந்தப்போ ஒருத்தருமே இல்லைங்க, கூட்டமே இல்லை. யாரோ ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக போகுது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ரிவர் தான் மக்களே நம்ம சிறுவாணி டேமுக்கு போகிற தண்ணி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா கிளியராக இருக்குது தண்ணி, நல்லாவே கிளியராக இருக்குது மக்களே. நல்லா கிளியராக இருக்குது தண்ணி, நல்லாவே கிளியராக இருக்குது மக்களே. நம்ம அந்த கீழே இறங்கி போகும்போது 2 பக்கம் பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்குங்க, அழகாக இருக்குது. ஒத்தையடி பாதையாக தான் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. இங்கே அப்படியே உட்காந்து லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்லாம், அந்த அளவு க்ளீனாக தான் இருக்குது. நம்ம அப்படியே அந்த குளிக்கிற இடத்துக்கு போகலாம் வாங்க மக்களே. போய் ஒரு குளியல் போடுவோம் மக்களே. தண்ணி மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஆழமெல்லாம் இங்கே இல்லைங்க மக்களே. ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஆழம். இந்த இடத்துலலாம் ஆழமே கிடையாது, இது ஆழம் கம்மியாக தான் இருக்குது. 1 டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா இங்கே குழந்தைகளோடு வந்து நல்லா என்ஜாய்மெண்ட் போகலாம். தண்ணி பாருங்கள், அந்த 4 மத வழியாக வருது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. தண்ணி ரொம்ப கிளியராக இருக்குங்க. குடிக்கிறதுக்கு சிறுவாணி வாட்டர், ஒரிஜினல் வாட்டர் சூப்பராக இருக்குது. நான் போய் ஒரு குளியல் போட போகிறேன் மக்களே. நீங்கள் வந்தீங்கனாலும் இந்த என்ட்ரன்ஸில் அந்த தண்ணி வர இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஆழம். இங்கே அந்த என்ட்ரன்ஸ்லேயோ அந்த நடுவுலையோ நம்ம முழங்கால் அளவுக்கு கூட தண்ணி இல்லைங்க, முழங்கால் அளவு தான் தண்ணி இருக்குது. ரொம்ப ஆழம்லாம் கிடையாது. உங்களுக்கு பாருங்கள், பாறை அப்படியே தெரியும் பாருங்கள். சூப்பருங்க. 2 பக்கம் பாருங்கள் தென்னந்தோப்பு பேக் சைடு. நான் குளிக்க போகிறேங்க, வாங்க நீங்களும் குளிக்கலாம் வாங்க மக்களே. பாருங்கள் நான் இறங்குற இடம் பாரு, ஆழம் இல்லை பாருங்கள், அந்த அளவுக்கு தான் ஆழமே. சுற்றி வரைக்கும் தான் தண்ணி இருக்குது. நான் ஒரு குளியல் போடுறேங்க மக்களே. சிறுவாணி வாட்டர் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த தண்ணி வர்ற இடம் வந்து கொஞ்சம் ஆழம் மக்களே, அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஆழம். இங்கே நடுவுலையே நான் போய் நின்றுட்டேன் பாருங்கள், ரொம்ப ஆழமெல்லாம் இல்லை. குழந்தைகளோடு வந்தால் நீங்கள் படிக்கட்டுக்கிட்ட இது வரைக்கும் கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப்டியாக தான் இருக்குது.
இப்போ இங்கே படிக்கட்டுக்கிட்ட கூட நீங்கள் திரும்பி கை காமிங்க. குழந்தைகளை இது பண்ணி உண்மைதான். வைக்கலாம். இங்கெல்லாம் ஆழம் கிடையாதுங்க. நீயே பின்னால் அந்த வாட்டருக்கு பேக் சைடு பூரா தென்னை மரமாக ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்க்குறக்கே ஒரு ஒரு சூப்பராக இருக்குங்க, ஒரு இயற்கையாக. இந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா காலையில் ஒரு 11 o'clock இங்கே வந்தீங்கன்னா மதியானம் ஒரு 3 மணி வரைக்கும் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு 1 hourல கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடலாம் மக்களே. செக் டேம் மாதிரி இருக்குங்க. இந்த செக் டேமில் 5 மதங்களையும் தண்ணி வருது பாருங்க. தர்ஷினி நான் என் பொண்ணு ஒய்ஃபும் தான் போயிருந்தேங்க. யாருமே இல்லை. இந்த லோக்கல் பீப்புள் மட்டும் அங்கே ஒரு பார்க் ஒன்று இருக்குது, இந்த தண்ணி போகிறதுக்கு மேலே. அங்கே மட்டும் நின்றுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நான் எனக்கு முன்னால் ஒரு ஃபேமிலி குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஒருத்தருமே இல்லை. பாருங்க, இந்த பசங்க தாங்க. இவங்க மட்டும்தான் இங்கே இருந்தாங்க. நாங்கள் தனியாக என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு பாருங்கள், அந்த செக் டேம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தென்னை மரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். சிறுவாணி ரிவர். சிறுவாணி ஆறு, சிறுவாணி தண்ணி கோயம்புத்தூருக்கு வர்ற தண்ணி, இந்த தண்ணி தான் மக்கள். இதான் சிறுவாணி ஆறு. இருந்து கேரளாலேருந்து நம்ம ஊருக்கு சிறுவாணியாக வர்றது கார் தான். சிறுவாணி எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா குழந்தைகளோட வந்து ஆழமெல்லாம் அதிகமாக இல்லை. இந்த படிக்கட்டுக்கிட்ட அது வரைக்குமே நல்லா ஆழமெல்லாம் வந்து குடிக்கலாம். ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் மக்களே. சூப்பரான ஸ்பாட்டு. எல்லாம் அந்த தோப்பு, தென்னந்தோப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இயற்கையாக இருக்குது, அழகாக இருக்குது. அதான் மக்களே சிறுவாணியாறு பார்க்கணும். நான் ஒரு குளியல் போட்ட மக்களே, சூப்பராக இருக்குது. தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சிறுவாணி தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஊருக்கு போகிற சிறுவாணியாறு தான் மக்களே. பார்த்துங்க எவ்வளோ அழகாக ஒரு கிறிஸ்டல் க்ளீனாக போயிட்டுருக்கு பாருங்க. இதுதான் கோயம்புத்தூருக்கு சிறுவாணி வாட்டர். இங்கேருந்து தான் வருதுங்க. கேரளா அகலிங்கிற ஒரு ஊரில் 1 கிலோமீட்டருக்குள்ளே இந்த ரிவர் இருக்குது. பாருங்கள் மக்களே.
நம்ம குளித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ஃபேமிலி ஒரு 4-5 பேர் வராங்க குளிக்கிறதுக்கு. நான் என்னடா தனியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, ஒரு ஃபேமிலி வந்து குளிக்கிறதுக்கு வந்தாங்க. நாம் குளித்து முடிச்சாச்சு. அவங்க குளித்து என்ஜாய் பண்ண போகிறாங்க. இந்த கீழே லைனாக இருக்குது, இப்படி எடு. இந்த அதுக்குள்ளே போய் வேணா எடுங்க. அடியில் ஹாய். வேறு எவ்வளோ ஒரு மாங்காய் இருக்குது. இப்போ மேலே போயிட்டா ம் அங்கே மேலே ம் இந்த மரத்துல ஏகப்பட்ட பழம் இருக்கு. ம் வணக்கம் மக்களே, இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. பாய் மக்களே. மக்களே, இது நான் வரும்போது எடுத்திருந்த அனுபாவி சுப்பிரமணியர் கோயிலோட வியூங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வரும்போது நான் அதை எடுத்திருந்தேன், அது உங்களுக்காக காமிச்சிருக்கேன். பாருங்கள் மக்களே. பாய் மக்களே.